ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி குவைத்தில் டே 2 மார்னிங் ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு அப்படியே நானும் பாப்பாவும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். மார்னிங் வந்துட்டு நம்ம டே டைமில் எங்கேயும் போக முடியாது, ஹஸ்பண்ட் வந்தால் தான் வெளியே போக முடியும். அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் பர்ச்சேசிங்க்காக நாங்கள் வெளியே கிளம்பியிருக்கோம். என்ன தான் பேச்சுலராக இருந்தாலும் வீட்டில் பாதி நேரம் சமைப்பாங்க, அதே மாதிரி ஹோட்டல்லையும் வாங்கி சாப்பிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹோட்டலில் வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது தான். ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு எப்பவும் க்ராசரிஸ் வந்து நிறையவே இருக்காது. ஏதோ இம்பார்ட்டண்டான ஐட்டம்ஸ் மட்டும் அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ ஃபேமிலி வந்திருக்கிறதுனால பாப்பா வேறு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்நாக் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்காக நாங்கள் பர்ச்சேசிங் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஃபாஹிலுக்கு போயிட்டுருக்கோம். ஃபாஹில் வந்து ஒரு சிட்டி. நாங்கள் இருக்கிற ஏரியா பேர் வந்து மங்கஃப். மங்கஃப்க்கு பக்கத்தில் நியர்பை சிட்டிஸ்ன்னு சொல்ல போனால் ஃபாஹில் தான். ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஷாப்பிங் மால்ஸ், ஷாப்பிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது. எவ்வளோ தான் இந்த ஏரியாவில் ஷாப்பிங் மால்ஸும் சென்டர்ஸும் இருந்தாலும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரேட்டான மால்னால் லூலு ஹைப்பர் மால் தான். ஸோ எப்போவுமே வந்துட்டு சேல்ரி போட்டோன்னே இங்கே வந்துடுவாங்க. ஏன்னா வந்துட்டு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும், எங்கேயுமே நம்ம அலைய தேவையில்லை. ஸோ பர்ச்சேசிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மெயின்லி பேச்சுலர்ஸ்க்கு ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட்டு இந்த மால் தான். ஓகே, வாங்க நம்ம லூலு ஹைப்பர் மால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ராசரிஸும் எசென்ஷியல்ஸும் வாங்குறதுக்காக நாங்கள் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஃபஸ்ட்டு கண்ணில் மாட்டினது எப்போவுமே அரப் நாட்டில் பர்ஃப்யூம்ஸ், சென்ட்ஸ் தான் வந்து ஸ்பெஷல். ஸோ எங்கள் கண்ணில் வந்து ஃபஸ்ட்டு ஐட்டம் என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்னது இந்த ஏரியாவில் இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் பர்ஃப்யூம் தான். நம்ம வீட்டில் சாம்பிராணி புகை போடுவோம்ல, அதே மாதிரி இங்கே கட்டையில் வச்சுருப்பாங்க. கட்டையில் எசன்ஸ் ஊற்றி, பர்ஃப்யூம் எசன்ஸ் ஊற்றி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து சார்கோல் இல்லாட்டி வந்து சிரட்டை எரிச்ச கங்கில் வந்து இந்த கட்டையை நம்ம போட்டோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக கமன்னு சூப்பராக வாசம் அடிக்கும். இதெல்லாம் வந்து அந்த ஊது வைக்கிறதுக்கு உள்ள ஹோல்டர், கங்கு போட்டு நம்ம அதில் வைக்கலாம். அந்த ஹோல்டர்லேருந்து அந்த புகை வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே வீட்டுக்கு தேவையான ஸ்க்ரப்பர், கிச்சன் டவல், அலுமினியம் ஃபாயில், கிளீன் கிராப்லாம் வாங்கிட்டு டிஷ்யூ பேப்பர் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு. நாங்கள் ரோல்ஸ் வாங்கிட்டு பாப்பா சொன்னால் கிட்ஸுக்கு வந்து சானிடைசர் இருக்குன்னு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. 4 ஃப்ளேவர்லேயும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வாங்கலை, சும்மா அதை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். சோப்ஸ், அதுக்கப்புறம் டால்கம் பவுடர்லாம் வீட்டில் இருந்ததுனால நாங்கள் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்துட்டு ஆல் டைம் ஃபேவரேட் ப்ரிங்கிள்ஸ், அது ஒரு 3 ஃப்ளேவர் வந்து நாங்கள் பிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பால் வந்து கண்டிப்பாக வாங்கணும். இங்கே நம்மளுக்கு ஊரில் ஊற்றுற மாதிரி பால்லாம் ஊற்ற மாட்டாங்க, பேக்கெட் பால்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து கேண்டு மில்க். இந்த சைடு ஃபுல்லாக வந்து நம்ம காய்ச்சி குடிக்கிற மாதிரி பால் வச்சுருக்காங்க, பால் பவுடர் வச்சுருக்காங்க. இந்த சைடு ரேக்கு ஃபுல்லாக வந்து ரெடி டு ட்ரிங்க் மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய ஃப்ளேவர்ஸில் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் வந்துட்டு நாங்கள் சாக்லேட் மில்க்கும், இந்த சைடு வந்து நம்ம நார்மலாக வந்துட்டு டீ போடுறதுக்குமே வந்து கேண்டு மில்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே தேவையான பால்லாம் வாங்கிட்டு பக்கத்து ரேக்கில் கிளாஸ் பாட்டில்ஸ், கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய மக்ஸ், கப்ஸ், அப்புறம் கண்டெய்னர்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, அதனால நாங்கள் வாங்கலை. கப்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கப்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வாங்கலை, ஏற்கனவே நாங்கள் வரதுக்கு முன்னாடியே அவங்க எங்களுக்காக 2 கப்ஸ் வாங்கினதுனால நாங்கள் வந்துட்டு கப்ஸ் எல்லாம் வாங்கலை. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கப்ஸ் இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் டேட்ஸ், நட்ஸ் இருக்கிற செக்ஷன், இதெல்லாம் வந்துட்டு பேக்ட் ஐட்டம்ஸாக வச்சுருக்காங்க. இதை நம்ம அப்படியே நம்ம பிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்கெட்டில் வேண்டாம், லூஸில் வாங்கிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு நம்மளுக்கு லூஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட மெஷர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நட்ஸ் அண்ட் சீட்ஸ், அப்புறம் சாக்லேட்ஸ், கேண்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேக்டு ப்ளஸ் நம்மளுக்கு வந்து லூஸ்லேயுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் அண்ட் நட்ஸ் தான் இருக்குது. இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் அண்ட் நட்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு இம்போர்ட்டட் சீட்ஸ் அண்ட் நட்ஸ் தான் இருக்குது. இந்த குச்சியாக இருக்கிறது வந்து பைன் சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல்மண்டில் வந்துட்டு ஸ்மோக்டு ஆல்மண்ட், பிளெயின் ஆல்மண்ட், சால்டட் ஆல்மண்ட், அதே மாதிரி பிஸ்தாவில், கேஷ்யூஸ்லலாம் வந்துட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பவுடராகவும் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஆல்மண்ட் பவுடர், பிஸ்தா பவுடர், அப்புறம் ஃப்ளேக்ஸும் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு காஃபி வந்து ரொம்ப பிடிக்கும்னா இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் கண்ட்ரீஸ்லேருந்து காஃபி பீன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான காஃபி பீனை எடுத்துகிட்டு நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்லி நம்மளுக்கு வந்து கிரைண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ நிறைய காஃபி வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து டீ வெரைட்டி பிளாக் லாங் லீஃப் டீ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபியில் டார்க் கலர் காஃபி இருக்குது. அதுக்கு அடுத்தது லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு காஃபி பார்த்திங்கன்னா இன்னும் லைட் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் காஃபீஸ் இருக்குது. மாச்சா காஃபி கூட இருக்குது, க்ரீன் காஃபி கூட இருக்குது. அடுத்தது ஃபுல்லாமே வந்துட்டு ட்ரைடு பெட்டல்ஸும் லீவ்ஸும், ரோஸ் பெட்டல்ஸ், அப்புறம் வந்துட்டு ட்ரைடு ஃப்ளவர்ஸ், ட்ரைடு லீவ்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே ஹெர்ப்ஸு. நம்ம நாட்டு மருந்து கடையில் வந்து மூலிகை பொருள்லாம் வந்து காஞ்ச மூலிகை பொருள்லாம் வாங்குவோம்ல, அதெல்லாம் வந்து இங்கே வந்து பேக்ட் ஐட்டம்ஸில் வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு எசென்ஷியல் பிக் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டோம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு போயாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ மே மாதம்னால ஃபுல்லாமே வந்துட்டு மேங்கோ சீசன் தான். அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே வந்துட்டு பெரிய பேஸ்கெட் நிறைய மேங்கோஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கீழே வந்து பேஸ்கெட், மேலே வந்து நம்மளுக்கு வந்துட்டு ட்ரே மாதிரி விரிச்சு மேங்கோஸ் வச்சுருக்காங்க. அடுத்தது ஆப்பிள்ஸ் காமிக்கணும் உங்களுக்கு. ஆப்பிள்ஸில் வந்துட்டு அத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் இருக்குது. இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு மாதிரி லைட்டு ரெட் கலரில் இருக்குது இந்த ஆப்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஆப்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ஆப்பிள். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு க்ரீன் ஆப்பிள் வந்து தெரியும். அடுத்தது இந்த குட்டி கண்டெய்னர்ஸில் குட்டி குட்டி ஆப்பிள்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது இன்னொரு வெரைட்டி, ஒரு லைட் எல்லோயிஷ் கலரில் இருக்குல்ல, அது இன்னொரு வெரைட்டி. இது வந்து டார்க் ரெட் கலரில் ஒரு வெரைட்டி இருக்குது. அப்புறம் ஆரஞ்ச், எல்லோ, ரெட் எல்லாம் கலந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ஆப்பிள் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்ட்டாக அழகாக பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேப்சிகம்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே பேக்ட் ஐட்டம்ஸ், மிக்ஸ்டாகவும் பேக் பண்ணி வச்சுருக்காங்க, தனித்தனி கலர்ஸ்லேயும் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ரெட், எல்லோ, க்ரீன்னு. அடுத்தது ப்ரூசல் ஸ்ப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பேக் பண்ணி இருக்குது. அடுத்தது ஃபுல்லாமே வெரைட்டிஸ் ஆஃப் டொமேட்டோஸ் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு செரி டொமேட்டோஸ். எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. அடுத்தது கப்லேயும் குட்டி குட்டி டொமேட்டோஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டொமேட்டோஸ், எல்லாமே வந்து இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ். இதெல்லாம் இம்போர்ட்டட் ஃப்ரம் ஹாலண்ட். பார்த்தீங்கன்னா அந்த லைன்லேயே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக அந்த ஷூட் தான் தெரிஞ்சிச்சு. இது வந்து ரூட்டா இல்லாட்டி என்னென்னு தெரியல, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருக்காங்க. வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ரெடி டு ஈட் தான். நம்மளுக்கு வந்துட்டு வேலையே இல்லை, எடுத்து வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது குட்டி குட்டி பேபி கேரட்ஸ் இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மஷ்ரூம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம ஊர்லலாம் வந்துட்டு பட்டன் மஷ்ரூம்ஸ் தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். இங்கே இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு குக் பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசை தான். பட் எல்லாமே செம்ம காஸ்ட்லியாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு கிளஸ்டராக இருக்குது. இன்னொன்று வந்துட்டு கிராஸ் மாதிரி இருக்குது இந்த மஷ்ரூம்ஸ்லாம். ஸோ இவர் சொல்லிட்டாரு, தெரியாததெல்லாம் வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிடாத, சமைக்க தெரிஞ்சுட்டு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மஷ்ரூம்ஸ் வந்து நாங்கள் வாங்கலை. நெக்ஸ்ட்டு அடுத்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். எல்லாமே இதில் ஆர்கானிக்னு போட்ட சூப்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்க்க போகிறோம். சூப்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஹெர்ப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ரோஸ்மெரி, தைம் எல்லாம் நம்ம ஊரில் வந்துட்டு ட்ரைடாக கிடைக்கும். இங்கே வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட நம்மளுக்கு வந்துட்டு ரெடி பிளான்ட்டும் வச்சுருக்காங்க. அந்த இதெல்லாம் வந்துட்டு ரெடி பிளான்ட் வித் ரூட்ஸோடே இருக்கும். இதெல்லாம் ஸ்வீட் பேசில், அப்புறம் பேபி ஸ்பினாச், அதெல்லாம் வந்து கீரை எல்லாமே வந்து நம்மளுக்கு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது தாய்லாண்டு ஸ்பைசஸ், கறி ஸ்பைஸும் இருக்குது, சூப் ஸ்பைஸும் இருக்குது. டேரெக்டாக இந்த பாக்ஸை வாங்கிட்டு போய் நம்ம வந்து கிரேவி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது லெமன் கிராஸ், அஸ்பராகஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சூப்புக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பேம்பு ஷூட் வச்சுருக்காங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னே தெரியல. பட் இதெல்லாம் நம்ம வந்துட்டு இனிமேல் தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இனிமேல் தான் நிறைய கற்றுக்கணும் போல்.